இப்போ ஒரு பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர் இப்படி பிரிப்பாங்க. சில சந்தர்ப்பங்களில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருட்பெயர் பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளின் பெயர், ஒரு பொருள். இந்த பொருட்பெயர் தன்னுடைய உண்மையான பொருளை குறிக்காம அதோடு தொடர்புடைய இடத்தையோ காலத்தையோ உறுப்பையோ தொழிலையோ பண்பையோ குறித்து வரும்போது அதை வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவாக இது புரியும். இப்போ தாமரை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த தாமரை என்கிற சொல் தாமரை இலை, தாமரை பூ, தாமரை மொட்டு எல்லாவற்றுக்குமே வந்து பொதுவான ஒரு சொல். இந்த எல்லா பொருளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த தாமரை என்பது. இப்போ தாமரை பூத்தது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பூத்தது என்கிற ஒரு சொல் வந்திருக்கு. அதனால இங்கே வந்து தாமரை என்பது பூ என்கிற பொருளில் தான் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் முற்று கவனித்தீர்கள் அப்படின்னா இந்த தாமரை பூத்தது என்கிற அந்த வாக்கியத்தில் தாமரை என்பது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா பொருளையும் குறிக்காம பூ என்கிற ஒரு பொருளை மட்டும்தான் குறித்து வந்திருக்கு. பூ என்பது இங்கு என்ன? தாமரையினுடைய ஒரு சினை. சினை என்றால் உறுப்பு. தாமரை பூத்தது அப்படிங்கிற அந்த எடுத்துக்காட்டில் தாமரை என்கிற அந்த சொல் முழுமையான தன்னுடைய அத்தனை பொருளையும் வந்து குறிக்காம பூ என்கிற அந்த உறுப்பை மட்டும் குறித்து வருது. அதனால இது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா தாமரை கன்னங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல தாமரை என்ற சொல் வந்து எதை குறிக்கிறது? தாமரைக்கு இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்தை குறிக்கிறது. தாமரை என்ற அந்த சொல்லினுடைய முழுமையான அனைத்து பொருளையும் குறிக்காம ஒரே ஒரு பண்பை, ஏன்னா நிறம் என்பது பண்பின் கீழ் தான் வரும், அந்த நிறத்தை குறிப்பதனால இந்த தாமரை கன்னங்கள் என்பதும் பொருளாகு பெயர் தான். இன்றைய எடுத்துக்காட்டில் உங்களுக்கு இந்த பொருளாகு பெயர் என்றால் என்ன என்பது விளங்கி இருக்கும். மீண்டும் அடுத்த மொழியறிவோம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.